எல்லாருக்கும் வணக்கம். நான் சோபனா பாலாஜி, ஏஎல்பி அண்ட் என்கேவி சிஸ்டம் படிச்சிருக்கேன். நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரிசிட்டியே சிவன். இது நிலை வசந்தனியாய் எழுதின துளிகள் இருந்து கொஞ்சம். நவகிரகங்களில் சூரியன் தலைமை கிரகம் ஆகிறார். அவருக்கு அதிபதி சிவன். அவருக்கு இன்னொரு பெயர் ஆத்மகாரகன்னு பேர். அவரே ஜீவன் ஆகிறார். ஜீவன் சிவன் ஆகிறார். ஆக அக்னி தத்துவமாக அமைகிறார் சிவன். அவரே ருத்ரன். சிவன் இல்லாமல் ஜீவன் இயங்காது. ஆக இந்த சிவனின் தத்துவம் தான் எலக்ட்ரிக்கல் லா. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. ஆக சிவனோட தத்துவம், அதாவது மின்சாரத்தின் தத்துவமே சிவன் ஆகிறார். ஈஸ்வரனே, உன்னோட தலையில கங்கை நீர்வீழ்ச்சியாக உள்ளது. எலக்ட்ரிசிட்டியோ நீ எங்கு இருக்கும் இடத்தில் நீர்வீழ்ச்சி உள்ளது. பிரதோஷ காலத்தில் உனக்கு 11 விதமான அபிஷேகம் நடைபெறுகிறது. எலக்ட்ரிசிட்டியோ உன் அளவை எல்லா உலகத்திலையும் 11 என 11ஆல் பகுக்கும்படியாக உள்ளது. ஈஸ்வரனே, நீ 3 கண்கள் உடையவனாக அருள் புரிகிறாய் இருக்கிறாய். முக்கண் உனக்கு இருக்கு. அதே போல் எலக்ட்ரிசிட்டிக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல்னு 3உடன் இருள் விளக்குகிறார். சிவனுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் 2 பேருமே அக்னி தத்துவம். ஈஸ்வரனே, நீ லிங்க ரூபமாய் கோபுர வடிவமாய் காட்சி தருகிறாய். எலக்ட்ரிசிட்டி, நீ எலக்ட்ரிக்கல் டவருடன் கோபுரமாய் லிங்க வடிவமாய் இருக்கிறாய். ஈஸ்வரனே, நீ காடு மலை என்று எல்லா இடத்திலும் வியாபித்து லிங்க உருவமாய் இருக்கிற. எலக்ட்ரிசிட்டி, நீயும் காடு மலையா எலக்ட்ரிக்கல் டவரா இருக்க. ஈஸ்வரனே, உன்னை யார் தவறாக பயன்படுத்தினாலும் பஸ்மமாக்கி விடுவாய். அதான் அந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரிசிட்டி, உன்னையும் தவறாக பயன்படுத்தினா பஸ்மமாக்கி விடும். ஈஸ்வரனே, நீ எல்லா தொழிலுக்கும் நீ தான் இருக்கணும். நீ இல்லாமல் எந்த தொழிலும் நடக்கிறது இல்லை. அதே போல் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை. ஆக ஈஸ்வரனும் எலக்ட்ரிசிட்டியும் ஒன்று. நாம் எல்லாரையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ரூபத்தில் வணங்கினாலும் எல்லா சக்தியும் எந்திரங்களாகவும் அவங்க பயன்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க.